அனைவருக்கும் வணக்கம். நம்மளில் பல பேர் நம்முடைய லக்னம் நகலும் பொழுதும் லக்ன நட்சத்திர புள்ளிகள் மாறும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கை நிலையில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு நிஜத்தில் நிறைய உணர்ந்துருப்பாங்க. ஒரு சிலர் அது எப்படி மாறும் அப்படின்னு கேட்குற அளவு இருப்பாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தஞ்சாவூர் பக்கத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் இருக்குது பார்த்திங்களா. அந்த மாவட்டத்தில் அவங்களுக்கு சொந்தமாக விவசாய இடம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா இருபோகம் விளைகின்ற விளைச்சல் நிலம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மீன் ஆட்சி லக்னம் ரேவதி நட்சத்திரம் போகிறப்ப அவங்களால அந்த தொழிலை சரிவர செய்ய முடியல. ஒரு வேலைக்கு போய்கிட்டே விவசாய தொழிலை மேற்கொண்டாங்க. அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா இருபோகம் விளைகின்ற விளைச்சல் பகுதியாக இருக்கிற அந்த இடம் இருந்தாலும் ஒரு போகம் தான் விளைவிச்சிருக்கிறாங்க. காரணம் விதை நெல் வாங்கணும், உழவடிக்கணும், தோட்டம் துறவு பராமரிப்பு பணிக்கு ஆட்கள் வேணும், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டாங்க. ஏன் அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் போகிறப்ப யாராக இருந்தாலும் ஒரு வீடு கட்டிடுவாங்க கடனை வாங்கி. அந்த கடனுக்கு வட்டி கட்ட செய்ய அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சிறு கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. சரிங்களா. அவங்களுடைய சொந்த இடத்துலையே ஒரு பகுதியை மட்டும்தான் விவசாயம் பார்த்துருக்காங்க. அதுவும் இரு போகம் விளையிற இடத்துல ஒரு போகம் தான் விளைச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அட்சய லக்னம் அப்படிங்கிறது மீனத்துலேருந்து மாறி மேசமாயிருச்சு. அசுபதி 1ஆம் பாதம் போகுது. இப்போயும் பார்த்திங்கன்னா அதே ஆள் தான், அதே தோட்டம் தான். இப்போ என்ன நடக்குன்னா அதே நிலத்தில் இருபோகம் விளைவிக்கிற மாதிரி அந்த தன்மை நடக்க ஆரம்பிச்சு. ஒரு லோன் கடன் முடிஞ்சிட்டது. அப்புறம் கொஞ்சம் கையில் லிக்விட் கேஷ் இருக்குது. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கொஞ்சம் உதவி பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு போகம் விளைச்சிட்டு மறுபோகத்துக்கு விளை வச்சுட்டாங்க. இப்போ நெல் நில வெட்டுரு, அதாவது பயிரிட்டுருக்குறாங்க. சரிங்களா. இது போக பார்த்தீங்கன்னா இவங்க இடத்துக்கு பக்கத்து இடத்துக்காராங்க. சரிங்களா. நீங்கள் தான் உங்கள் இடத்த விவசாயம் பார்க்குறீங்கள, எங்கள் இடத்தையும் சேர்த்து விவசாயம் பார்த்துக்கோங்க. அதில் எங்கள் இடத்துல விளைவிக்கிற பயிரில் எனக்கும் உங்களுக்கும் ஒரு சிறு பங்கு மாதிரி வச்சுக்கிடுவோம் அப்படின்னா அவங்களும் கூட்டு பார்ட்னர் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டாங்க. அப்போனா விவசாயம் பார்க்காம இருந்த ஒரு இடம், அதாவது இருபோகம் விளையிற இடத்த ஒரு போகம் தான் விளைவிச்சிருக்காங்க. அந்த ஒரு போகமும் கொஞ்சம் இடத்துல தான் பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி மீன் ஆட்சி லக்னம் போகிறப்ப ரேவதி போகிறப்ப இப்போ மேச ஆட்சி லக்னம் போது அசுபதி 1ஆம் பாதம் இயங்குது. இன்றைக்கி அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய மொத்த இடத்த விவசாயம் பண்ணி ஒரு போகம் எடுத்துகிட்டு 2ஆவது போகத்துக்கு விதை நட்டிட்டாங்க. இன்றைக்கி @%ல் இப்போ நம்ம பேசுகிற இந்த நேரத்தில். சரிங்களா. அது போக பார்த்திங்கன்னா பக்கத்து இடத்துக்காரங்களும் அவங்களுடைய இடத்தையும் சேர்த்து விவசாயம் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இந்த கால நேரங்கள் அப்படிங்கிறது லக்ன மாற்றங்கள் மாறும் பொழுதும் நம்முடைய நட்சத்திர புள்ளிகளுடைய மாற்றங்கள் மாறும் பொழுதும் நம்மளுடைய வாழ்நிலை, தொழில், வியாபாரம், முன்னேற்றம், பண வரவு அப்படின்னு அனைத்தையும் நாம் முன்னேறதா அனைவருமே காண முடியும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.